Hello guys, welcome to my YouTube channel. Today நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா acid base balance. இந்த வீடியோஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி acid base balance பத்தி டீடைலா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல போட்டுருக்கேன். அதை பார்த்துட்டு இத நீங்க வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏனா acid base balance பத்தி பேசிக்ஸ்லாம் அந்த வீடியோஸ்ல நான் சொல்லிருப்பேன் டீடைலா. சோ அதை பார்த்துட்டு இத வந்து பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். First question, nurse reviewing the ABG result of the client and note the following: pH is 7.45, PaCO2 value is 30 ml of Hg, HCO3 value is 20 milliequivalent per liter. Nurse analyze the result as indicate which condition. இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, நர்ஸ் கிளைண்ட்டோட ஏபிஜி வேல்யூவை செக் பண்ணுறாங்க. pH 7.45 இருக்குது, PaCO2 வேல்யூ இஸ் 30 ml of Hg இருக்குது, பைகார்பனேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 milliequivalent per liter இருக்குது. இதை வச்சு கிளைண்ட்டுக்கு என்ன கண்டிஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. மோஸ்ட்லி இது மாதிரி கொஷின் அட்லீஸ்ட் ஒன் கொஷின் அது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டுருவாங்க. ஸோ திஸ் டாபிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஏபிஜி அனலைசிஸ் பற்றி நான் முன்னாடி வீடியோஸில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நம்ம ஸ்டெப்ஸை மட்டும் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பிஹெச்சோட வேல்யூ பார்க்கணும். பிஹெச்சோட நார்மல் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 7.4. ஸோ அதனால் அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் அல்குலோசிஸ். நெக்ஸ்ட்டு PaCO2 வேல்யூஸை பார்க்கணும். சேம் ரியாக்ஷன்னா ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன், ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா மெட்டபாலிக் கண்டிஷன். இது இன்க்ரீஸாக இருக்கிறதுனால சேம் ரியாக்ஷன், ஸோ இட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன். நெக்ஸ்ட்டு pH செக் பண்ணணும். இட் இஸ் நாட் இன் த ரேஞ்ச். ஸோ ரெஸ்பிரேட்டரினா பைகார்பனேட் லெவலாக பார்க்கணும். அதுவும் டிக்ரீஸாக இருக்கிறதுனால இட் இஸ் காம்பன்சேட்டட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ரெஸ்பிரேட்டரி அல்குலோசிஸ் காம்பன்சேட்டட். Next question, nurse is caring for the client with a nasogastric tube. It is attached to low suction. Nurse monitoring the client for manifestation of which disorder that the client is at risk for. இந்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு நாசோகாஸ்ட்ரிக் சக்ஷனிங் போயிட்டுருக்கு. அப்போது கிளைண்ட்டுக்கு என்ன டிஸார்டர் வர சான்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் அசிடோசிஸ், மெட்டபாலிக் அல்குலோசிஸ், ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி அல்குலோசிஸ். நாசோகாஸ்ட்ரிக் சக்ஷன் பண்ணும்போது பொட்டாசியம் லாஸ் ஆகும். ஸோ விச் லீட்ஸ் டு ஹைப்போகெலிமியா. ஹைப்போகெலிமியானா டிக்ரீஸ்டு பொட்டாசியம் இன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்க்ரீஸ்டு ஹைட்ரஜன் அயான் இன் எக்ஸ்ட்ரா செல்லுலார், விச் மீன்ஸ் அல்குலோசிஸ், அண்ட் இட் இஸ் அ மெட்டபாலிக் கண்டிஷன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2, மெட்டபாலிக் அல்குலோசிஸ். நெக்ஸ்ட் கொஷின், a client with 3 days history of nausea vomiting present to the emergency department. A client hyperventilating and a respiratory rate of 100 breath per minute. The electrocardio monitoring display a tachycardia with heart rate of 120 beat per minute. Atrial blood glucose are drawn and the nurse review the result expecting to note which findings. இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டு 3 டேஸாக நாசியா வாமிட்டிங் இருக்குது. கிளைண்ட்டுக்கு ஹைப்பர் வென்டிலேஷன் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரேட் பார்த்திங்கன்னா 10 breath per minute தான் இருக்குது. ECG எடுத்து பார்த்தா டக்கிகார்டியா அண்ட் ஹார்ட் ரேட் வந்து 120 beat per minute இருக்குது. இது என்ன கண்டிஷன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்டு pH அண்ட் இன்க்ரீஸ்டு PaCO2 வேல்யூ, டிக்ரீஸ்டு pH அண்ட் இன்க்ரீஸ்டு PaCO2 வேல்யூ, டிக்ரீஸ்டு pH அண்ட் டிக்ரீஸ்டு பைகார்பனேட் அண்ட் இன்க்ரீஸ்டு pH அண்ட் இன்க்ரீஸ்டு பைகார்பனேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் அல்குலோசிஸோட சிம்டம்ஸ். மெட்டபாலிக் அல்குலோசிஸில் இன்க்ரீஸ்டு pH அண்ட் இன்க்ரீஸ்டு பைகார்பனேட் வேல்யூஸ் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4, இன்க்ரீஸ்டு pH அண்ட் இன்க்ரீஸ்டு பைகார்பனேட் லெவல். நெக்ஸ்ட் கொஷின், நர்ஸ் இஸ் கேரிங் ஃபார் த கிளைண்ட் வித் diabetic ketoacidosis and document that the client is experiencing the Kussmaul respiration. Which pattern did the nurse observe? Select all that apply. இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு டயபெட்டிக் கீட்டோசிடோசிஸ் இருக்குது, கிளைண்ட்டுக்கு குஸ்மால் ரெஸ்பிரேஷன் இருக்குது. அது என்ன பேட்டர்னில் இருக்குன்னு கேட்குறாங்க. செலக்ட் ஆல் தட் அப்ளை. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் தட் ஆர் ஷாலோ, ரெஸ்பிரேஷன் தட் ஆர் இன்க்ரீஸ்ட் இன் ரேட், ரெஸ்பிரேஷன்ஸ் அப்நார்மல் ஸ்லோ, respiration that are abnormally deep, respiration that cease for several seconds. Kussmaul respiration means abnormal deep and increase in the respiratory rate. So correct answer is 2 and 4. Apnea means absence of breathing, that is respiration that cease for several seconds. Bradypnea means respiration are regular but abnormally slow. Next question,
A client who is found unresponsive has ABG draw and result indicate the following: pH is 7.12, PaCO2 value is 90 ml of Hg, and bicarbonate value is 22 milliequivalent per liter. Nurse interpret the result indicated which condition? இந்த கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு ஏபிஜி வேல்யூ நர்ஸ் செக் பண்ணுறாங்க. அதில் பிஹெச் வேல்யூ 7.12 இருக்குது, PaCO2 வேல்யூ 90 ml of Hg இருக்குது, பைகார்பனேட் வேல்யூ 22 milliequivalent per liter இருக்குது. இது என்ன கண்டிஷன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா metabolic acidosis with compensation, metabolic acidosis without compensation, respiratory acidosis with compensation, respiratory acidosis without compensation. ஸோ நம்ம pH வேல்யூ ஃபஸ்ட்டு பார்க்கணும். இட் இஸ் 7.35, கம்மியாக இருக்குது, ஸோ அசிடோசிஸ். நெக்ஸ்ட்டு PaCO2 வேல்யூ பார்க்கணும். PaCO2 வேல்யூ இன்க்ரீஸாக இருக்குது, ஸோ இட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன். நெக்ஸ்ட்டு pH வேல்யூ நாட் இன் த ரேஞ்ச், ஸோ ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்னா பைகார்பனேட் வேல்யூ பார்க்கணும், விச் இஸ் இன் நார்மல், ஸோ இட் இஸ் அன்காம்பன்சேட்டட். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் வித்தவுட் காம்பன்சேஷன். Next question. Nurse note that the client ABG result revealed that the pH of 7.50 and PaCO2 value is 30 ml of Hg. Nurse monitor the client for which clinical manifestation associated with ABG result. Select all that apply. இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டோட ஏபிஜி வேல்யூவை பார்க்குறாங்க. அவங்களுக்கு pH 7.5 இருக்குது, PaCO2 வேல்யூ 30 ml of Hg இருக்குது. இது என்ன கண்டிஷன், அதோட சிம்டம்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாசியா, கன்ஃபியூஷன், பிராடிகார்டியா, டக்கிகார்டியா, ஹைப்பர்கெலிமியா, லைட் ஹெடட்னஸ். ஏபிஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெட்டபாலிக் அல்கலோசிஸ். இதோட சிம்டம்ஸ் என்னென்னா நாசியா, வாமிட்டிங், டக்கிகார்டியா, ஹைப்போவென்டிலேஷன், லாஸ் ஆஃப் கான்ஷியஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 1, 2, 4 and 6. Next question. Nurse reviewing the ABG result of the client with atelectasis. Nurse analyzing the result and determining the client is experiencing the respiratory acidosis, which result validate the nursing findings. இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் வித் அட்லெக்டாக்சிஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா லேப் வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா pH 7.25, PaCO2 வேல்யூ 50 ml of Hg, pH 7.35, PaCO2 value 40 ml of Hg, pH 7.50, PaCO2 value is 52 ml of Hg, pH 7.52 and PaCO2 value is 28 ml of Hg. So questionலே சொல்லிட்டாங்க it is a respiratory acidosis. அசிடோசிஸ்னா pH 7.35 விட கம்மியாக இருக்கும். ஸோ 3 and 4th ஆப்ஷன் pH 7.35 விட அதிகமாக இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் த நார்மல் ரேஞ்ச், ஸோ அதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நர்ஸ் இஸ் கேரிங் ஃபார் த கிளைண்ட் ஹூ இஸ் ஆன் மெக்கானிக்கல் வென்டிலேட்டர். அ பிளட் குளுக்கோஸ் ரிசல்ட் இண்டிகேட் pH of 7.5 and PaCO2 value of 30 ml of Hg. Nurse has determined that the client is experiencing respiratory alkalosis, which laboratory value would most likely be noticed in this condition. இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸ் இருக்குது, அவர் மெக்கானிக்கல் வென்டிலேஷனில் இருக்கார், எந்த லெபார்ட்ரி வேல்யூ இந்த கண்டிஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் லெவல் ஆஃப் 145 milliequivalent per liter, potassium level of 30 milliequivalent per liter, magnesium level of 1.3 milliequivalent per liter, phosphorus level of 3 mg/dl. ரெஸ்பிரேட்டரி அல்கலோசிஸில் ஹைப்போகெலிமியா இருக்கும். So option 2 is a correct answer. Potassium level of 3 milliequivalent per liter. Next question. Nurse is caring for the client with several broken ribs. A client is most likely to experience what acid-base imbalance? இந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைண்ட்டுக்கு செவரல் ப்ராக்கன் ரிப்ஸ் ஆயிடுச்சு, அப்போது என்ன ஆசிட் பேஸ் பேலன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் ஃப்ரம் inadequate ventilation, respiratory alkalosis from anxiety hyperventilation, metabolic acidosis from calcium loss due to broken ribs, metabolic alkalosis from taking analgesic containing base product. Ribs broken ஆச்சுன்னா hypoventilation ஆகும், which leads to respiratory acidosis. So correct answer is option 1, respiratory acidosis from inadequate ventilation.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோஸில் ஆசிட் பேஸ் பேலன்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.